வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. வணக்கம்ங்க நண்பர்களே. நாம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு இருக்கோம். ஐயோ, நீங்க கொடுக்கிற நெய்யில ஸ்வீட் செய்யலைங்க. நம்ம நமக்காகவும் ஸ்வீட் செய்யல, வேற ஒரு ஆளுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கிண்ட போறோம். இந்த ஸ்வீட் என்னன்னா அல்வா. சரி, என்ன அல்வான்னு கேக்குறீங்களா? உங்ககிட்ட சொல்லாமலா? இன்னைக்கு நம்ம அல்வா செய்யறதுக்கான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, தண்டங்கீரை, வெந்தயக்கீரை அண்ட் கரும்பு சர்க்கரை. தண்டங்கீரையில இருக்கிற தண்டை மட்டும் தனியா எடுத்திருக்கோம். அடுத்தது வெந்தயக்கீரை இருக்கு, கரும்பு சர்க்கரை இருக்கு. இத வச்சு எப்படி அல்வா கிட்டலாம்னு சொல்லட்டா? இந்த ஐட்டம் எல்லாம் போட்டு அல்வா செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா அளவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்டங்கீரையில இந்த தண்டு இருக்குல்லங்க, தண்டு ஜஸ்ட் 717 கிராம் தான் இருக்கணும். அப்படியும் இல்லையா 717 தண்டுகள் எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. அது கிராமோ தண்டுகளோ, ஆனா 717 கண்டிப்பா இருக்கணும். அத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அல்வா சரியா வரலன்னா ஏன் கிட்ட கேட்க கூடாது. அடுத்து இந்த வெந்தயக்கீரையில இருந்து 717 கீரைகளை எடுத்துக்கங்க. கரெக்டா 717 லீஃப் எடுத்து உள்ள போடுங்க. எண்ணி எடுங்க, கரெக்டா எண்ணி எடுங்க. 700, 600, 350, ஏன் 716 கூட எடுத்துடக்கூடாது. கரெக்டா 717 எடுக்கணும். இப்படி கரெக்டா 717 நீங்க எண்ணி எடுத்துட்டீங்களா? அடுத்தது கரும்பு சர்க்கரை. இதோடைய அளவு உங்களுக்கே நல்லா தெரியும், 717 கிராம். அதை தாண்டி ஒரு சின்ன பொட்டு கூட அதுல எக்ஸ்ட்ரா விழுந்துடக்கூடாது. இப்போ இந்த 3 717 உள்ள போட்டீங்கன்னா மொத்தம் 717 தான் வரும். இப்ப இந்த 717 என்ன பண்ண போறோம்? கைவிடாம கிண்ட போறோம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிண்டும் போது கிண்டல் பண்ணணும். யார? தண்டங்கீரை, வெந்தயக்கீரை, கரும்பு சர்க்கரை, தாவேக்கா, அவங்களத்தான். சரி, இந்த 717க்கும் தாவேக்காக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? இதுடைய பதில் முதல் கேள்விக்கான பதில் தான் இதுக்கும் பொருந்தும். அப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்காதீங்க. 4 கேள்விகள் பார்த்துட்டு முதல் கேள்விக்கு போயிடலாம். ஏன்னா மொத்தம் 5 கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர். அந்த 5 கேள்வி கேட்டது யாருன்னு கேக்குறீங்களா? மாயன், காசி மாயன் 5 கேள்வி கேட்டுக்கிறார். நீங்க க்ளோஸ் பண்ண அந்த 717 கடை, சாரி க்ளோஸ் பண்ணனதா சொல்ற 717 கடை, அது என்ன கடைன்னு சொன்னாதானே நமக்கு அது புரியும். சிங்க பெண்களே, இங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு காரணம் போதை பொருட்கள் தான். அந்த போதையில ஒரு போதை தான் மது போதை. அந்த மதுவை விக்கிற கடை பேரு தான் டாஸ்மாக். அந்த டாஸ்மாக் தான் 1 2 இல்லைங்க, 717 டாஸ்மாக்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு திருச்சியில வந்து சிஎம் பேசுறாரு. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக்க க்ளோஸ் பண்ணா. சிஎம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசினாருங்க. அது சிஎம் கிண்டன அல்வாவா இல்ல தாவேக்கா கிண்டன அல்வாவான்னு நமக்கு தெரியல. இல்ல யாரோ ஒருத்தங்க அல்வாவை கிண்டி சிஎம்க்கு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல. மொத்தத்துல அவங்க அவருக்கு அல்வா கொடுத்துட்டாங்க, நம்ம அல்வா கிண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக்க க்ளோஸ் பண்ணா. சரி, அப்போ இந்த காசிமாயன் கேட்ட 5 கேள்வியில 2வது கேள்வி என்னன்னு கேட்டுலாமா கண்ணா? தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் டாஸ்மாக் கடை எண்ணிக்கைய டிஸ்ட்ரிக்ட் வாரியா கொடுங்க. கேள்வி 1க்குரிய பதிலே இதுக்கும் பொருந்தும். சரிங்க, அத கூட விடுங்க. இப்ப தமிழ்நாட்டுல கோவில் பக்கத்துலயும், இந்த மசூதி பக்கத்துலயும், இந்த சர்ச்சு பக்கத்துலயும், அப்புறம் ஸ்கூல் பக்கத்துல, காலேஜ் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக்களை எல்லாம் மூடிட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு? அதோடைய எண்ணிக்கை என்ன? கேள்வி 1க்குரிய பதிலே இதுக்கும் பொருந்துங்கண்ணா. சரிங்க, அந்த 717 கடையில வேலை பார்த்தாங்கல்ல ஸ்டாஃப்ஸ்,
அதிகாரிகள் அவங்கெல்லாம் இப்போ எங்க இருக்காங்கன்னு சொல்லுக்கண்ணா. கேள்வி 1க்குரிய பதிலே இதற்கும் பொருந்தும். கிண்டு 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 கிண்டு. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. இப்படி அவங்க கிண்டன அல்வாவத்தான் காசிமாய் அண்ணன் உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காக. அட எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி 1க்குரிய பதில் தான் இதுக்கு பொருந்தும்னு சொல்றாங்கல்ல. அப்போ கேள்வி 1 என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா கண்ணா? டோட்டல் தமிழ்நாட்டுல இருக்கிற டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? கேள்வி சிம்பிளான கேள்விதான். அப்படி 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 அப்படிங்கிறதுக்குள்ள பதில குடுத்தலாம். ரொம்ப சிம்பிள் பதில். அருமையான பதில கொடுத்திருக்கிறாங்க. என்னங்கிறத பாத்திரலாமா? கோப்பு நிலுவையில் உள்ளது. எனவே சார், எனவே நிப்பாட்டிட்டீங்க சார். எனவே பேசுவோம் எங்க சேனல் பேரு சொல்லுங்க. அப்பதான் சேனல்ல பிளாக் பண்ணுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். வேற எதுக்காக கேட்க போறோம்? கோப்புகள் நிலுவையில் உள்ளது, எனவே தகவல் வழங்க இயலாது. மொத்த டாஸ்மாக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற தகவலே இவங்க கிட்ட இல்ல. ஆனா அதுல 717 கடைய அல்வா கிண்டிட்டாங்களாமா. ஏங்க சிஎம் சார், கொஞ்சம் பேசுங்க சார். அல்வா கிண்ணது போதும், உண்மைய பேசுங்க. எதை எடுத்தாலும் தகவலா சொல்லி 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 இது வெறும் தகவல் வதந்தி கழகமாவே போயிடுச்சு. ஆக்சுவலா இப்ப நீங்க சிஎம். ஒரு விஷயத்த நல்லா நம்புங்க, நீங்க சிஎம். சிஎம் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்நாடு அரசு சொல்ற வார்த்தை. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. இந்த அமைதிப்படை அமாவாசை மாதிரி அல்வா கிண்டிட்டு போக கூடாது சார். சிஎம்மா பேசணும். சரி, நம்ம அல்வாக்கு வந்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி தண்டங்கீரையும் வெந்தயக்கீரையும் கரும்பு சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டிங்கன்னா சூப்பரான பதமான அல்வா ரெடி ஆயிரும். இத நீங்க வாயில போட்டீங்கன்னா வாய் அப்படியே ஒட்டிக்கும். அப்புறம் உங்களால போய் பேச முடியாது. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. சோ இந்த தண்டங்கீரை வெந்தயக்கீரை கரும்பு சர்க்கரை போட்ட இந்த அல்வாவை நல்லா கிண்டி தாவேக்காரங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சா, நாளைக்கு எடுக்க போற வீடியோக்கு இன்னைக்கே லீட்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றது? நம்ம அடுத்த வீடியோவுடைய லீட் என்னன்னா, நம்ம சிஎம் சாரும் பிரக்ஞானந்தாவும் செஸ் விளையாட போறாங்க. 717 கிராம் அல்வாவை நம்ம கிண்டி முடிச்சாச்சு. இனி நாளைக்கு லீடோட செஸ் விளையாட போறோம். டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. செஸ் விளையாடுறத பத்தி பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.